உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். அர்த்தாஷ்டக ராசியில் சுக்கிரனும் சனியும், பஞ்சம ராசியான 5ஆம் ராசியில் ராகுவும், 7ஆம் ராசியில் வக்ரகதியில் குருவும், பாகிஸ்தானத்தில் நீச்ச செவ்வாய் வக்ரகதியிலும், லாபஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டுள்ள இந்த தருணத்தில் 2025 புத்தாண்டு பிறக்கிறது. ஏப்ரல் 26ஆம் தேதி ராகுவுடன் சனி பகவானும் சேர்கிறார். அதே தினத்தில் கேது சிம்மராசியில் பிரவேசிக்கிறார். மே 11ஆம் தேதி குரு பகவான் அஷ்டமஸ்தானமாகிய மிதுனத்துக்கு மாறுகிறார். புத்தாண்டில் முதல் 3 மாதங்கள் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. வருமானத்திற்குள் குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. நெருங்கிய உறவினருக்குள் பரஸ்பர அந்யோன்யம் குறையும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ளதால் சுப செலவுகளில் பணம் விரயமாகும். சிறு காரியங்களுக்கு கூட அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும். திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசினருக்கு வேலையில் சேர உத்தரவு வரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உத்தியோகம். ஏப்ரல் 25ஆம் தேதி வரை வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியும் பணிகளில் உற்சாகமும் மேலிடும். மேலதிகாரிகளின் ஆதரவு மனதில் அமைதியை அளிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். ஏப்ரல் 26ஆம் தேதியன்று ஏற்கனவே அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகுவும் இணைவதால் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும். நெருங்கிய சக ஊழியர்கள் ஒருவரால் வீண் பழி ஏற்படக்கூடும். அது உங்கள் எதிர்கால நன்மைக்கு நல்லதல்ல. பொறுமை, நிதானம், சாதுரியம் அவசியம். தொழில், வியாபாரம். அர்த்தாஷ்டகத்தில் ஏற்பட்டுள்ள கிரக கூட்டணியினால் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை திடீரென்று அதிகரிக்கும். இது உங்களுக்கு பணப்பிரச்சனையை ஏற்படுத்தும். வங்கிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பது சற்று கடினமே. இத்தகைய சோதனையான தருணத்தில் கூட்டாளிகளும் சில தொழிலாளிகளுடன் சேர்ந்து கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். இதற்கிடையே மே மாதம் 10ஆம் தேதி வரை இந்த நிலையே நீடிக்கும். அதன் பிறகு பிரச்சனைகளின் கடுமை குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினர். புத்தாண்டு வருட ஆரம்பத்திலிருந்து ஜூலை 25ஆம் தேதி வரை கலைத்துறையினருக்கு அதிக நன்மைகளை கூற இயலவில்லை. வருமானம் குறையும். மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு வருமானம் குறையும். பரஸ்பர போட்டியும் பொறாமையும் கவலையை அளிக்கும். பண நெருக்கடி கடுமையாக இருக்கும். பலர் தங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து வருடம் முடியும் வரை படிப்படியாக வருமானம் உயர ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வரும். அரசியல் துறையினர். ஏப்ரல் 26ஆம் தேதி அர்த்தாஷ்டக ராசியில் உள்ள சனி பகவானுடன் ராகு சேரும் வரையில் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் நிலைத்து நிற்கும். அதன் பிறகு தொண்டர்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும். மேல்மட்ட தலைவர்களிடையே ஏற்படும் போட்டி பொறாமைகளினால் தொண்டர்களிடையே பிளவு ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையுடனும் சாதுரியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகும். ஏப்ரல் 27லிருந்து ஆண்டின் முடியும் வரை இக்காலகட்டத்தில் உங்கள் முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் மௌனமாக இருப்பது மிகவும் அவசியம். பல நன்மைகளை கட்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கு உயரும். மாணவியர். கிரகநிலைகளின்படி ஏப்ரல் 25ஆம் தேதி வரை படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் படியும். ஆசிரியர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். தேர்வுகளில் மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் திகழ்வீர்கள். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரையில் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. நீண்ட தூரம் வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். விவசாயத்துறையினர். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விவசாய வசதிகளுக்கு குறைவிருக்காது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அம்மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வயல் பணிகளில் பின்னடைவு ஏற்படும். அதன் பின்பு ஆண்டு முழுவதும் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். விளைச்சலும் திருப்தியை தரும். பழைய கடன்கள் அடைபடும். பெண்மணிகள். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு புத்தாண்டு பிறக்கும் தினத்திலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை அலுவலக சூழ்நிலை ஒரே சீராக இருக்கும். பிரச்சனை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை.
வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண்மணிகளுக்கு ஆண்டின் முதல் 4 மாதங்கள் மிகவும் அனுகூலமான காலகட்டமாகும். பரிகாரம்: பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை அடியோடு போக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.